நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி பெற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அவருடைய ஆணையின்படி படித்தவர், பட்டதாரி, எளிமையாக வளரக்கூடிய அருமை தம்பி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அம்மா அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இந்த நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்தவர் அம்மா அவர்கள். இதே போல எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் கொடுக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து திட்டங்களும் கொடுத்தது அண்ணா திமுக. இருக்கிற சாலைகளாக இருந்தாலும் சரி, பேருந்துகள் இருந்தாலும் சரி, அனைத்து சாலைகள், பாலங்கள், அரசு மருத்துவமனை, 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடி அவர்கள் கொடுத்தார்கள். அதில் நீலகிரி மாவட்டம். ஆகவே இன்றைக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இந்த 35 ஆண்டு காலமாக ஈதுவா தீயா அந்த கம்யூனிட்டி அதை முடித்து கொடுத்திருக்கிறோம். அதே போல நம்முடைய படுகர் சமுதாய மக்களுக்கு எஸ்டி பிரச்சனை பரிந்துரை செய்து எடப்பாடியார் இருக்கிறது. இவங்க எதுவுமே செய்யல. ஆகவே இப்படி சொல்லிட்டே போனோம். அதே போல இன்றைக்கு கூடலூர் பகுதியில் பாத்தீங்கன்னா எங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் செக்ஷன் 17 பிரச்சனையே, அதையும் எடப்பாடியார் பேசும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து எடுப்போம், தேர்தல் நடத்துவோம். மீண்டும் முதலமைச்சர் வந்து அந்த பிரச்சனை தீர்த்து பண்ணாங்க. இன்னைக்கு திமுக வந்து பல முறை கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கெல்லாம் அந்த பிரச்சனை தீர்த்து கூறி சட்டமன்றத்தில் சொன்னோம். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய அதிகமான வீடுகளுக்கு 10,000 மேற்பட்ட வீடுகளுக்கு முன்னிணைப்பு, அதே போல அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டா வீடு இல்லாம இருக்காங்க, வீடுகளுக்கெல்லாம் இடம் தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை எல்லாம் இதுவுமே அரசு செய்யல. திமுக அரசு 100 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் தரவில்லை. ஆகவே இங்கே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்திய அளவில் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 3-4 இன்னைக்கு அதுக்கு போட்டியிலே இல்லை. எங்களுக்கு திமுக போட்டி. அதுல இங்க 3 தொகுதி, கீழே இருக்கக்கூடிய 3 தொகுதி, இங்கே கூடலூர், ஊட்டி, குன்னூர், அதே போல கீழே வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், அவனாசி, பவானி சாகர், கீழையும் சரி மேலையும் சரி, திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் வருது. அதிகமான திட்டங்களை எல்லா தொகுதிக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதே போல அம்மா அவர்களும் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதே போல தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோனாஸ் தொகுதியில அதிகமான திட்டங்கள், எல்லா தொகுதியிலும் அதிகமான திட்டங்கள், ஊட்டியும் அதிகமான திட்டங்கள், 6 தொகுதியில் அதிகமான திட்டங்கள் அதிமுக மக்கள்